என்ன சொன்னாங்க? திமுக 200 ஜெயிக்குமா? எதிர்கட்சியா வருதான்னு பாருங்க முதல்ல. அதிமுக பாமக கூட்டணி இன்னைக்கு உறுதியாகி இருக்கு. அடுத்த ஆட்சி யார் என்பதை தெரிஞ்சுக்க தேர்தல் முடிவு வெளியாகின்ற தினம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அது இன்னைக்கே தெரிஞ்சிடுச்சு. இன்னும் பல கட்சிகள் வேற சேரவிருக்கு. திமுக கூட்டணியில இருந்து தோல்வி பயத்துல பல கட்சிகள் தெரித்து ஓடவும் தயாராகிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரைலர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. 2026 தேர்தலோடு திமுக இந்த தமிழர் நிலத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டுச்சு என்பதா புது வரலாறு இன்னைக்கு பிறந்திருக்கு. 2026 அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சி உறுதி என்பது இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெளிவடைஞ்சிருக்கு. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க மயிலாமர் கார்த்தி. புது வருஷத்துல பொன்னான தினத்துல பொங்கல் பரிசாக அதிமுக பாமக தலைவர்கள் கூட்டாக ஒரு நற்செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவித்தாங்க. இருவரும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி இருக்கு. 2026 தேர்தலில் ஒரு வெற்றி இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணி ஒரு புறம், இன்னொரு புறம் அதிமுக பாமக பாஜக கூட்டணி தான் களம் கண்டுச்சு. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடந்தாங்க. அப்படி இருந்த போதுமே கூட அதிமுக பாமக பாஜக கூட்டணி 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி 75 இடங்களை வென்றிருந்தாங்க. வெறும் 1% வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. இது திமுக பெருசா மார்த்தட்டிக்கிற வெற்றியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிலைமைக்கு திமுக மீது மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. சென்ற முறையில் இருந்த அதே கூட்டணிகள் இந்த வாட்டி போட்டியிடுகின்ற போது இன்னுமே கூட அதிமுக கூட்டணிக்குள்ளார தேமுதிகவும் வேல்முருகனும் உள்ளிட்ட பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அரசு பரசலா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் எப்ப வேணாலும் கேண்டுகிட்டு தாவேக்கா கூட போலான்ற கூட ஒரு செய்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில அப்பட்டமாக ஒரு விஷயம் எல்லாருக்கும் புலப்பட்டிருக்கும். 2026 அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது நிச்சயமான உறுதியான ஒன்று. அது நிச்சயமான உறுதியான ஒன்று. ஒரு நம்பிக்கை, ஒரு கூட்டணி தேர்தலை சந்திக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கறதுக்கு ஒரு நம்பிக்கை முதல்ல கொண்டு போகணும். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது. அதை எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு ஒரு சேர கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. திமுக மீது மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு திமுகவுக்கு பாடம் புகட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கிடையில இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. என்னங்க, கூட்டணின்னு சொல்லிட்டாங்க, எத்தனை தொகுதின்னு சொல்லலையே அப்படின்னு. முதல்ல கூட்டணியை தான் பேசுவாங்க, தொகுதிகள் பின்னர் தான் அறிவிக்கப்படும். பாஜகவும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கு, எத்தனை தொகுதி இது வரைக்கும் சொல்லல. இன்னமும் பல கட்சிகள் வரவிருக்கு. இன்னும் தேமுதிக ஒரு கூட்டம் போடுறா இருக்கிறாங்க, வர்றாங்க வரல, அதுக்கு அடுத்த விஷயம். இருந்தாலும் சொல்றேன், இன்னும் பல்வேறு கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு கூட்டணி இறுதி வடிவம் பெறுகின்றப்பதான் எத்தனை சீட்டுங்கன்றது சொல்லப்படும். ஆனால் உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி 30 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு கூட்டணிக்கு ஏதுவாக திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக என்ன ஒரு சமரசத்தோடு ஒரு 25 தொகுதி வரைக்குமாவது போட்டியிடும். அத்தோடு இன்னைக்கு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு, ஒரு ராஜ்யசபா சீட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்கின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது நம்ம குறிப்பா இன்னொன்னு கவனிக்கணும். என்னன்னா, 25 தொகுதிகள் என்பதை தாண்டி இது வெற்றி கூட்டணி. இயல்பாக திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்திற்கு காரணமாக மக்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா எந்த வாக்கு பிரிவினையும் இன்றி அதிமுக கூட்டணிக்கு தர தயாராக இருக்கிறாங்க. அப்ப 25 இடங்கள்ல பாமக போட்டியிடுகின்ற போது குறைந்தபட்சம் 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க, குறைஞ்ச சட்டமன்றத்துக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல திமுக எதிர்கட்சியா வர்றதே கஷ்டம். அந்த அளவுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கு. எப்படி 91லையும் 2011லையும் எதிர்கட்சி நாற்காலி கூட திமுகவுக்கு கிடைக்காம இருந்துச்சோ, அதே மாதிரியான நிலைமை இந்த வாட்டி வரும். அப்ப தேமுதிக 2011ல கூட்டணி கட்சியாக இருந்த போதும் கூட 10 விழுக்காட்டிற்கு மேலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தனால எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்படியான ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது கூட்டணி கட்சி தலைவர் என்கின்ற எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வாய்ப்போ கூட பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்கு. இது இன்றைய கால நிலவரம். அதை தாண்டி பல விமர்சனங்கள், ஒரு கூட்டணி அமைஞ்சாலே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் இல்லாம எப்படி ஒரு கூட்டணி அமையும்? தனித்தனி கட்சிகள் ஒன்றாக ஒரு தேர்தல் உடன்படிக்கை நடத்துறாங்க.
இல்ல நாங்க ஒன்னாத்தான் இருப்போம், நாங்க இது வரைக்கும் நாங்க பிரியவே மாட்டோம், நாங்க விமர்சனம் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னா ஒரே கட்சியில இருந்துட்டு போயிடலாம். விமர்சனங்கள் காலப்போக்கில நடக்கத்தான் செய்யும். அதை தாண்டி ஒரு வெற்றிக்காக மக்களின் தேவைக்காகத்தான் ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. அப்படியாக இன்னைக்கு ஒரு சில சில பேர் அவங்களுடைய இயலாமைய, அவருடைய விருப்ப எல்லாத்தையும் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரு பெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான பயணத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரும் அதிகாரத்தை பங்களிப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டு. அத்தோடு மட்டும் இல்லாம அதற்கு பின்பாக பல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சேர்மனாக, ஒரு மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக, மாவட்ட கவுன்சிலராக, ஒன்றிய கவுன்சிலராக இருந்து ஒரு கிராமப்புறங்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பாதையில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான வழிகளைத்தான் இந்த வாட்டி வியூகம் அமைச்சு நாம செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. திமுக ஒரு புறம் தள்ளிட்ட விட்டுருங்க. திமுகவுக்கு இனிமேட்டு பாடம் கூட்டுவதற்கான வாய்ப்பு, நல்வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல வேண்டியது இருக்கு, மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. இது 2021 இருந்த அதே கூட்டணி இப்ப உருவாகி இருக்கு. அத்தோடு மட்டும் இல்லாம தேமுதிக இந்த கூட்டணிக்குள்ளார இணைந்தால் 100%க்கு 200%. ஏன்னா போன வாட்டி 1% வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பு இழந்துருந்துச்சு. அப்படியாக இருந்தா 100%க்கு 200% நிச்சயமாக இந்த கூட்டணி அதிரிபுதிரியான வெற்றியை பெறும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதிரிபுதிரியான வெற்றியை பெறும். திமுக கூட்டணியில இருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறினாலும், வெளியேறவில்லை என்றாலுமே கூட, இல்ல தேமுதிக இந்த கூட்டணிக்குள்ளார இடம்பெறவில்லை என்றாலுமே கூட, இந்த கூட்டணிக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏனென்றால் திமுக மீது மக்கள் அவ்வளவு விருப்பம் இருக்கிறாங்க, அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க. அது யதார்த்தமான கள நிலவரமாக நம் கண்முன் காட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு என்பது நாம் தமிழர் கட்சி வாங்கிய அந்த 8% வாக்குகள்ல பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியிலும் ஒரு சிறு சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் அது வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்காது. நிச்சயமா மக்கள் ஒரு புரிதலோட இருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கணும், விஜய்க்கு வாக்களிக்கணும் என்பதை தாண்டி விஜய் ரசிகர்களுமே கூட திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கணும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் நிதானமாக சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. விஜய தூக்கி நிறுத்துறதை தாண்டி இந்த வாட்டி திமுகவை விரட்டி அடிக்கணும். அதுதான் விஜய்க்குமே கூட முதன்மை பணியாக இருக்கணும். அதை தேர்தல் காலத்துல வெளிப்படையாக வரும். திமுகவுல அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை விட பெரிதாக மக்கள் மனதுல அவர்கள் மீதான வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பு ஒட்டுமொத்தமாக ஓட்டாக இந்த முறை அதிமுக கூட்டணி பக்கம் திரும்பும். அதை தாண்டி சமூக நீதிக்கு எதிரான இந்த அரசு, பெண்கள் பாதுகாப்புக்கு எதிரான இந்த அரசு, கஞ்சா மாடலான இந்த அரசுக்கு இதைவிட ஒரு பெரும் வாய்ப்பு பாடம் புகட்டுவதற்கு கிடையாது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு விவகாரத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல அவர்கள் செய்த அத்தனை நயவஞ்சக வேலையும் நம் கண் முன்னாடி வந்துட்டு போனோம். வரணும். சூடு சொரண ரோஷம் இருக்கின்ற போது நமக்கு அதெல்லாம் வரணும். ஏன்னா அதிமுக கடைசி காலகட்டத்துல வன்னியர் இடஒதுக்கீடு அரசாணையை வெளியிட்டாங்க சொல்லுவாங்க திமுக காரங்க. சரிங்க, அது தவறா கூட இருக்கட்டும். நீங்க 4.5 வருஷமா இருந்தீங்களே, 5 ஆண்டுகள் ஆட்சி முழுசா இருந்துச்சு அவங்கள்ட்ட, அந்த 5 வருஷத்துல என்னத்தையா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கணும். அந்த கேட்க வேண்டிய இடத்துலதான் நாம இருக்கிறோம். திமுக கரவேட்டி கட்டு நம்ம கிட்ட ஓட்டு கட்டு வரக்கூடிய அத்தனை பேரிடமும் நான் கேட்க வேண்டிய கேள்வி அந்த கேள்வி. யாருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்தாலுமே கூட ஒவ்வொரு வன்னியருடைய வாழ்க்கையிலும் திமுக விளையாடி இருக்கிறது என்பதை நாம மறந்துடவே கூடாது. திமுகவை வீழ்த்த வேண்டும். அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம், எல்லாம் வெல்கிறோம் என்பதெல்லாம் அடுத்த கட்ட விவகாரம். ஆனால் வன்னியர் விரோத திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமக்கான முதன்மை பணி. அந்த பணியை செவ்வனே செய்து முடிப்போம். 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்க தைரியமா சொல்லுவோம். இப்ப திமுக தைரியமா சொல்லுங்க, நாங்க தைரியமா சொல்லுவோம். 200க்கு 200 234 தொகுதிகளை, 200க்கும் மேலான தொகுதிகளை நிச்சயமாக இந்த கூட்டணி வெல்லும்.